கர்த்தருடைய கரையின் மேல் அமர்ந்தது, அவர் என்னை ஆவிக்குள் ஆக்கி. இந்த ஸ்பிரிட் அனிலா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு புரியுதா? கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ நம்ம வேலூர் போனால் 3 மணி நேரம் ஆகும், அமெரிக்கா போனால் 24 hours ஆகும், லண்டனுக்கு போனால் 2 நாள் ஆகும். ஆனால் ஆவிக்குள்ள மாறிட்டா உருவாங்க போட இயேசுவின் நாமத்தில். அனிலா சொல்லுங்க, ஆவிக்குள்ளாக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம், வாசிங்க. ஆவிக்குள்ளாக்கி என்னை வெளியே கர்த்தர் கொண்டு போய். கை உயர்த்தங்க பார்க்கலாம். எப்போ பாரு அடுப்பாண்ட வேலை, வீட்டில் வேலை, அந்த இதுலேயே சுற்றிங்கிறீங்க நீங்கள். ஆனால் வெளியே கர்த்தர் கொண்டு போக போகிறாரு. எதற்காக? ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? கரங்களை மேலே உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் உற்சாகத்தோடு 2 கரத்தை மேலே உயர்த்தி அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே வசனம் வாசிக்கணும். என்னை கர்த்தர் வெளியே கொண்டு போய் அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேலே உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. எழுந்துக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், வேலைக்கு போகிறோம், எழுந்துக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், வேலைக்கு போகிறோம். இதனோட ரொட்டீன் லைஃப். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பட் தேவ சித்தமே வேறு, தேவ திட்டமே வேறு, தேவ நோக்கமே வேறு. அதான் வசனம் வாசிக்கிறோம். என் கர்த்தர் வெளியே கொண்டு போய் ஏன் கொண்டு போறாருன்னா ஆத்துமாக்களை சந்திக்க. ஏன் வெளியே கர்த்தர் கொண்டு போறாருன்னா ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். வெளியே கொண்டு போய் வாசியுங்கள். எலும்புகள் நிறைந்து, எலும்புகள் நிறைந்து பள்ளத்தாக்கு நடுவே நிறுத்தி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. அவங்க வார்த்தை பள்ளத்தாக்கி நடுவிலே நிறுத்தி. கர்த்தர் பள்ளத்தாக்கு என்பது ஆவிக்குரிய உன்னத வாழ்க்கையை குறிக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையை குறிக்கிறது. பள்ளத்தாக்கு நடுவே இசைக்கவே நீ ஓரமா உட்கார்ந்துருக்க, நீ புறப்பட்டு வா, ஒரு பெரிய வேலை காத்திருக்குது. என்ன செய்யணும்? ஒரு இடத்துல கொண்டு போக போற. அல்லேலூயா. ஆண்டு கையை மைக்கி கொடுத்து பிரசாவனை கூப்பிடல, அல்லேலூயா மேலே ஏற கூப்பிடல. எலும்பு பள்ளத்தாக்கு கொண்டு போய் பெரிய பெரிய எலும்பு கூட இருக்குது. கையை காரணம் ஒரு பெரிய ஒரு அங்கே கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அத்தமா சொல்லுங்க. ஒரு மண்டவோட பார்த்தா பயப்படுவோம். மண்டவோட கர்த்தர் ஸ்தோத்திரம். மண்டவோட இருக்குது. கையில் எல்லாம் பெரிய எலும்பு நிறைந்த ஒரு பெரிய பள்ளத்தாக்கத்தை கொண்டு போகிற கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் கொண்டு போறாருன்னா அங்கே தசையில் நரம்பில் எலும்பு மண்டல கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசுறாரு. அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியே உன்னை கொண்டு போய் நான் பயன்படுத்த போறேன், உன்னை கொண்டு போய் நிற்க போறேன். அங்கே நோக்கி பார்த்து கர்த்தர் பேசுறாரு. அல்லேலூயா. என்ன டைமா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பகலா, இரவா, மதியம், நைட்டா இருக்குமா? எந்த டைம்ல இருக்கும்? எது பைக் பஸ்ஸுக்கு போயிட்டா அவ்வளோதான். அது என்ன நைட்டு பகலா? அவரை கொண்டு போகிற டைம் என்ன டைமா இருக்கணும் சொல்லுங்க சிஸ்டர். கர்த்தர் இசையை வெளியே கொண்டு போறாரு. பெரிய பள்ளத்தாக்கு, பெரிய ஒரு பள்ளத்தாக்கு. கர்த்தர் பள்ளத்தாக்கு உள்ளே இருக்க எலும்பு தான் இருக்குது. அது என்ன டைம் கொண்டு போன டைம்? நைட்டா, பகலா, காலையிலையா, சாயங்காலமா, மத்தியானமா? என்ன டைம் இருக்கும்? நீ பேசி முடிவு பண்ணிட்டு வாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் காலையில பேசுவாரா, மதியம் நைட் பேசுவாரு, எப்ப அதிகமா பேசுவாரு? கர்த்தர் அதிகம் எப்பதான் பேசுவாரு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே. எதோ அதே கத்துறாரு, அதே கேட்டு போயிட்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அடுத்த வாரம் வந்து கேட்போம், முடிஞ்சு போச்சு. மிட் நைட்டு, ஏர்லி மார்னிங், நம்ம இந்திய டைம் 4 o'clock. கர்த்தர் ஸ்தோத்திரம். எசேக்கியேலே புறப்பட்டு வா, உனக்கு பெரிய வேலை காத்திருக்குது. எலும்பிலிருந்து பள்ளத்தால் கத்தை கொண்டு போற கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த எலும்பெல்லாம் உயிரடையுமா? பள்ளத்தாக்கின் நடுவில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நடிச்சோம். அப்ப இந்த பள்ளத்தாக்கு பெயர் என்ன? உயிர்ப்பிக்கிற பள்ளத்தாக்கு, உண்டாக்குற பள்ளத்தாக்கு, அல்லேலூயா, நிறுத்துகிற பள்ளத்தாக்கு, உள்ள பள்ளத்த கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் எசேக்கியேல் பார்த்தவன பேசுறாரு. எசேக்கியேல் எலும்பெல்லாம் உயிரடையுமா? எல்லாம் ட்ரை போன்ஸா இருக்கு, எல்லாம் உலர்ந்த எலும்பா இருக்குது. இதுக்கு பேசுமா? எலும்பு தாங்க இருக்குது, ஆனா அதுக்குள்ள உயிர் இல்லை, தசை இல்லை, ரத்தம் இல்லை, நரம்பு
இல்லை, தோல் இல்லை, எல்லாரும் போட்டாங்க. வெறும் எலும்பு தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் எசேக்கியேலே இந்த எலும்புக்கெல்லாம் உயிர் வருமா, எலும்பெல்லாம் பிழைக்குமா சொல்லி கர்த்தர் எசேக்கியேல் கிட்ட பேசுறாரு. எசேக்கியேல் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களை கர்த்தர் கொண்டு போகும்போது உங்கள்கிட்ட படிப்பு குறைவா இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், அந்தஸ்து இல்லாம இருக்கலாம், தேசத்து இல்லாம இருக்கலாம். அந்த கர்த்தர் கொண்டு போறாருன்னா வாய தேவன் திறப்பாரு. கையை நீட்டு வைப்பாரு. 10 நாள்ல அற்புதம் நடக்கும். ஒவ்வொரு நாள் அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிங்க? நீயாப்பா தோத்து போயிடு. கர்த்தர் கொண்டு போறாருன்னா, நிக்க வைக்கிறாருன்னா, பேச வைக்கிறாருன்னா அந்த இடத்துல அற்புதம் நடந்தே தீரும். எலும்பா இருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன். தேவ சனமே ஏசப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறவே இல்லை. அப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, எசேக்கியேல் ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பத்தில் இருக்காரு. இங்க பேர் தீர்க்கதரிசியாரு பாரு, எங்க பார்த்து எலும்பா இருக்குது, பெரிய பள்ளத்தாக்குது, இந்த எலும்பெல்லாம் எழுந்துக்குமா நடக்குமா கர்த்தர் பேசுறாரு எசேக்கியேல் கிட்ட. எசேக்கியேல் சொல்ற, ஆண்டவரே ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாதுப்பா, எல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னும் எவ்ரிதிங் ஆண்டவரே. அல்லேலூயா. கரத்தை மேல உயர்த்தி கர்த்தர் சீக்கிரம் வரப்போறார் சிஸ்டர். கர்த்தர் சீக்கிரம் வரப்போறாரு பிரதர். கர்த்தர் சீக்கிரம் வரப்போறாரு. சும்மா உட்கார்ந்து டைம் வேஸ்ட் பண்ணா கர்த்தர் கணக்கு கேட்பாரு. கர்த்தர் சீக்கிரம் வரப்போறாரு. கர்த்தர் வெளியே கொண்டு போயிட்டு இயேசுவை பயன்படுத்தப்படுறாரு. பெரிய பள்ளத்தாக்க. இந்த பள்ளத்தாக்கு என்பது ஊழிய பாதை, பள்ளத்தாக்கு என்பது ஆவிக்குரிய வாழ்க்கை, பள்ளத்தாக்கு என்பது உங்களுடைய வாழ்க்கை. கர்த்தரின் ஸ்தோத்திரம். தேவவசனமே பள்ளத்தாக்கின் வாழ்க்கை கர்த்தர் அற்புதத்தை செய்யப்படுறாரு. உங்க வாழ்க்கை எதிர்கூட இருக்கலாம். இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு கர்த்தர் உங்களை பயன்படுத்தப்படுறாரு. நீ புறப்பட ஆயத்தமா இருக்கணும். கர்த்தர் கூப்பிட்டா எழுதுக்கு ஆயத்தமா இருக்கணும். புறப்பட்டு ஆயத்தமா கர்த்தர் கொண்டு போறாலும் பள்ளத்தாகிய ஆவிக்குரிய பாதையிலே பெரிய பெரிய அற்புதத்தை நீ பார்க்க போறேன். ஆண்டவரே செய்ய போறாரு. எப்படி முடியும் என்னால எனக்கு தெரியாதுப்பா, ஒன்றுமற்றவன் படிப்பற்றவன், ஆனா கர்த்தர் கொண்டு போறாருன்னா இயேசுவை பயன்படுத்த போறாரு. இயேசுவை உயர்த்த போறாரு. இயேசு அர்த்தம் உன்னை கரம் பிடித்து ஆண்டவரோடு மேம்படுத்த போறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு பிரைஸ் தி லார்ட். எசேக்கியேலே நீ வாய்த்தாந்து சொல்லு, இப்ப நரம்பு வரும். வாய்த்தாந்து சொல்லு, தோல் உண்டாகும். வாய்த்தாந்து சொல்லு, தசை உண்டாகும். வாய்த்தாந்து சொல்லு, ரத்தம் உண்டாகும். வாய்த்தாந்து சொல்லு, எல்லாம் உண்டாகும். கர்த்தர் சொல்ல சொல்ல எசேக்கியேல் சொல்லிட்டே இருக்கிறாரு. நரம்பு வருது, தசை வருது, தோல் வருது, ரத்தம் வருது. உள்ளே ஆவியம் இறங்க போகிறது, ஜீவன் வரப்போகுது. நான் விசுவாசிக்கிறேன். தேவச்சனமே ஏன் நீ அழைக்கப்பட்டு ஏன் விசுவாசியா மாறின? உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கான். வீட்டில் தூங்கிட்டு உனக்கு பின்னாடி உனக்கு முன்னாடி கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஊழியம் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய அக்கினி நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நிறைந்திருக்கிறது. ஷாபாலா வீபோலா பாபாலா பூரமா கர்த்தருடைய எசேக்கியேல் பெரிய பிரமிப்பு உண்டாயிடுச்சு. பிரதர் எலும்பு பிராக்சர் ஆச்சுன்னா, நொறுங்கி போச்சுன்னா பிளேட் வைக்கிறாங்க. கிராக் ஆச்சுன்னா புத்திர கட்டு போடுறோம். அல்லேலூயா. ரொம்ப முடியாம போச்சுன்னா மாவு கட்டு போட்டு அந்த எலும்பு செட் பண்றோம். இங்க பாருங்க, 2 நாள் ஆகல, 2 hours ஆகல, வித்தின் செகண்ட்ஸ்ல அற்புதம் நடக்கிறது. என்னங்க இதெல்லாம் விஞ்ஞானமா? இது ஒரு தையல் போட்டு 6 மணி நேரம், ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு 6 மணி நேரம், ஒரு லங்ஸ் ஆப்ரேஷனுக்கு 6 மணி நேரம், ஒரு போன் ஆப்ரேஷனுக்கு 8 மணி நேரம். ஆனால் இத்தனை எலும்பு ஒன்று ஆகி ஒவ்வொரு எலும்புக்குள்ள நரம்பு வருது, தசை வருது, தோல் வருது, ரத்தம் உண்டாகுது, எல்லாமே செட் ஆகிட்டே இருக்குது. ஹவ் இஸ் பாசிபிள் வருது? இது எப்படி ஆயிடுச்சு? இதாங்க என் ஆண்டவர் தேவனாக இருக்கிறாரு. அதே கர்த்தர் முன்னுக்குள்ள அந்த அற்பத்தை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. நீ எலும்பு உட்கார்ந்து இருக்கிற என்னால் முடிவு கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அவன் சரிக்கிற வல்லவ பாயம், ஒரு நிரம்பர வல்லவ பாயம், விசுவாசமாகிய வல்லமை, நரம்பாகிய வல்லமை, தோளாகிய மகிமை, தோளாகிய கூடிட்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் செய்வார் நம்புற மாத்திரம் இந்த பெயர்த்தக்கு ஆமென் சொல்லலாம். கர்த்தர் அப்படியே தேவன் செய்ய போறாரு. இந்த வல்லமை இன்றைக்கு குறைந்து போவே, வல்லமை குறைந்து போவே. Praise the Lord. எசேக்கியேல் சொல்ல 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 அது அத்தனை எலும்புக்குள்ள நரம்பு ஓடி வருது. 37 வாசிங்க, 37 10 வாசிங்க. என்னை கற்பித்தபடி தீர்க்க தரிசனம் உரைச்சு. நல்லா கவனிங்க. நீங்களா யாரு? நீங்களா யாரு? சமயம் சொல்லிடுது பாவம். நீங்களா யாரு?
நான் எதுலாம் கேள்ப்பா, நான் குப்பைப்பா, நீ குப்பை தான். நான் தீர்க்க தரிசனம் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்து. என்ன சார்? நான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசி தூக்கமே வராது. சொல்லுங்க பார்க்கலாம். பசி எடுக்காது, கேட்ட போது சாப்பிட கிடையாது. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஊழி வல்லமையாக இருக்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஏன் மைண்ட் பண்ணிட்டே இருப்பாரு. சாத்தம் விட்டுருவாங்க, உன்னை புடம் பண்ணிட்டே இருப்போம். நீ போய் கை ஓட்ட போறியா? நம்ம பரல பண்ற மாதிரி கத்தர் சொல்லு. அல்லேலூயா. இதை ஒன் திங் பிரதர், கர்த்தர் செய்ய முடிவுப்பட்டு அது யாருமே மாற்ற முடியாது. உன்னை கர்த்தர் பயன்படுத்த நினைச்சாருன்னா, முடிவு எடுத்தாருன்னா, அந்த முடிவு யாருமே மாற்ற முடியாது. உன்னதான் கர்த்தர் பயன்படுத்துவாரு. என்னால முடியாம உட்கார்ந்து இருக்கிறேன், செயல்படாம உட்கார்ந்து இருக்கிறேன், பயந்து உட்கார்ந்து இருக்கிறேன், நடுங்கி உட்கார்ந்து இருக்கிறேன், உன் தகுதியை பார்த்து உட்கார்ந்துருக்கேன். கர்த்தர் உன்னை பயன்படுத்த ஆரம்பிச்சாருன்னா எந்த சித்தை கடக்கவே முடியாது, உடைக்கவே முடியாது. கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. இந்த பள்ளத்தாக்கு பேர் உன்னை உருவாக்குற பெரிய பள்ளத்தாக்கத்தை உன்னை வச்சிருக்கிறாரு. நிறைய சொல்லுங்க பார்க்கலாம். இது பெரிய படிப்போ பணமோ அந்த தேவையில்ல. ஒப்பு கொடுத்து வச்சுங்களேன், கர்த்தர் உண்மையை நடத்த வல்லவரா இருக்கிறாரு. அதனால சொல்லும். அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வாரா? வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 வாசி சீக்கிரமாக. 2 Kings chapter 3 verse 6 வாசிக்கலாம். சுத்தம் பரிச்சு 2 ராஜாக்கள் 3:16 வாசிங்க. அவர் the Lord says, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்ட. அப்படின்னா ஜெப குழுக்களை உருவாக்குங்கள் அர்த்தம். வாய்க்கால்களை வெட்டுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கையை உயர்த்து. சும்மா அதே சொல்ல, கையை மேல உயர்த்து. முதல் பள்ளத்தாக்கு உன்னை உருவாக்குற பள்ளத்தாக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2வது அற்புதத்தை காண செய்கிற பள்ளத்தாக்கு. அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரே பேசுறாரு. எலிசா தீர்க்கதரிசியே, நீ ஒண்ணு செய்ப்பா, போய் வாய்க்காலை வெட்ட சொல்லுப்பா, நான் நிரப்பிட்டே இருக்கிறேன். அப்பனா என்ன அர்த்தம்? வாய்க்காலாகிய உள்ளம் பக்குவப்படணும், சீர்படுத்தப்படணும். நீ சீர்படுத்தப்பட்டாதான் உனக்கு ஆண்டு வழி திறப்பாரு, தடைகளை உடைப்பாரு. எத்தனை பேர் உண்மை விசுவாசிக்கிறீங்க? கையை மேல உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. வாய்க்கால் என்பது உன் ஜெப வாழ்க்கை, வாய்க்கால் என்பது உன் விசுவாச வாழ்க்கை, வாய்க்கால் என்பது ஊழிய வாழ்க்கை. அது வெட்டுன்னு சொன்னா சீர்படுத்துப்பா, கரெக்டா சீர்படுத்தி ரெடியா இரு. கர்த்தர் நடத்த போறாரு. அல்லேலூயா. பள்ளத்தாக்கையே விசுவாச வாழ்க்கையில அற்புத தேவன் செய்ய போறாரு. வெறுமையாக உட்கார்ந்து இருக்கிற, சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற, பயந்து உட்கார்ந்து இருக்கிற, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே சொல்லிக் கொண்டு காத்து ஓட்டுகிற. ஆனா வசனம் வாசிக்கிறோம், வாய்க்கால்களை வெட்டுங்கள். இந்த வாய்க்கால் வெட்டுனா என்ன அர்த்தம்னா, நீ சீர்படுத்திக் கொள். கர்த்தர் ஜெபத்தை கேட்பாரு. சீர்படுத்திக் கொள். கர்த்தர் தடைகளை உடைப்பாரு. சீர்படுத்திக் கொள். கர்த்தர் முன்னே போவாரு. நீ சீர்படுத்திக் கொண்டால் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நிச்சயமாகவே தேவன் செய்வார். நம்புற மாத்திரம் ரெண்டு கையை மேலே தட்டி, ஆண்டவர் வாய்க்காலை வெட்ட போகிறேன், ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன், வாய்க்காலை வெட்டுங்கள். தேவ ஜனமே, அன்பு சகோதரம், அன்பு சகோதரியே, விசுவாச பிள்ளைகளே, வாலிபர்களே, சிறு பிள்ளைகளே, வாய்க்கால் என்பது விசுவாசத்துடைய உச்சக்கட்டம். வாய்க்காலை வெட்டி பதப்படுத்திக்கோ, செயல்படுத்திக்கோ. அற்புதம் செய்வார் உனக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை மேல உயர்த்தி, 2 கரங்களை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, வாய்க்கால்களை வெட்டுங்கள். அடுத்த வரையும் செய்கிறோம். 17 வாசிங்க. நீங்கள் காற்றையே காண மாட்டீர்கள், காற்றையே காண மாட்டீங்க. கப்பலே வேலை இல்லை, பிசினஸ்ல ஒண்ணும் இல்லை. எப்படி கத்து நடத்த போறாருப்பா? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். எப்படி ஆசீர்வாதம் வரும்? அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி, கையை மேல உயர்த்தி, 2 கையை மேல உயர்த்தி. எந்த வழியும் இல்லை ஆண்டவரே. என் பள்ளத்தாக்கை அமைக்கிற வாழ்க்கை வறண்டு கிடக்குது ஆண்டவரே. எப்படி நான் ஆஸ்வதிக்கப்பட போறேன்? எப்படி கத்தனை உயர்த்த போகிறார்? என் வாழ்க்கை எப்படி நேர்மை உண்டாக போகுது? எப்படி செழிப்பை வாழ போறேன்னு சொல்லி கேள்விக்குள்ளே நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. கத்தை வெளியே கொண்டு வர, கத்தை வெளியே கொண்டு வந்து தேவன் நிறுத்த போறாரு. பள்ளத்தாக்கு வறண்டு கிடக்குதா? உன் ஆவிக்கிற வாழ்க்கை செத்து கிடக்குதா? கர்த்தரை உயிர்ப்பிச்சு அந்த கர்த்தர் தனியால் நிரப்ப போறாரு.
நிரம்பி வழியே போகுது. உன் பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீர் வழிந்து ஓடப்போகுது. ஆசீர்வாதம் நிரம்பி வழியே போகுது. ஹல்லேலூயா. கைத்தட்டி ஆமென் சொல்லுமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கணக்கால் அளவு போதாதையா, முழந்தால் அளவு போதாதையா, கணக்கால் அளவு போதாதையா, முழந்தால் அளவு போதாதையா. பள்ளத்தாக்கும் நிரம்பும். எங்க அந்த வீட்டுக்கு பள்ளத்தாக்கு நிரம்பிடும். எத்தனை பேர் நம்புறேன்? வசனம் வாசிக்கிறோம். ராஜக புஸ்தகத்துல காற்றையும் காண மாட்டீங்க. நீங்க வசனம் பல முறை கேட்டிருப்பீங்க. மழையை காண மாட்டீங்க. பள்ளத்தாக்கு எங்க தண்ணீரால் நிரப்பப்படும். நிரப்பப்படும். தேவன் நிரப்புவாரா? கையை நேரமே. சில வேலை என் பர்சனல் காசு கம்மியாகிடும். பர்சு கை வச்சுட்டு ஆண்டவரே பாதி கம்மியாக இருக்குது, நிரப்பவே இல்லையே. ஹல்லேலூயா. அத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க. என்கிட்ட கேட்கல மாட்டேன். பர்சு கை வச்சு நான் ப்ரேயர் பண்ணுவேன். என்ன அந்த பர்சு கை காலியாகுது, என்ன ஆண்டவரே ஹல்லேலூயா அவ்வளோதான் கேட்பேன். ஒரு டோஸில் பர்சு ஃபுல்லாக இடம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கர்த்தர் செய்வதாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேலே உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் எந்த வழியும் இல்லை ஆண்டவரே. என் உயர்த்த வாழ்க்கை ஒண்ணுமே வழியில் சொல்லி கலங்கி உட்கார்ந்து இருக்கிறீங்க. திசை தெரியாம உட்கார்ந்து இருக்கிறீங்க. வழி தெரியாம உட்கார்ந்து இருக்கிறீங்க. வசனம் சொல்லுது, பள்ளத்தாக்கும் பொழுதும் தேவன் நிரப்ப போறாரு. ஆசீர்வாதத்தினால, அபிஷேகத்தினால, வல்லமைனால கர்த்தர் நிரப்ப போறாரு. உள்ளமோ நிறமோ பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. தேவன் செய்வாரு. கர்த்தர் மேல உயர்த்தி தேவன் நிரப்ப போறாரா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவன் நிரப்ப போறாரு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் ஜெபம் வீண் போகாது, உன் சத்தம் வீண் போகாது. கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு, உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறாரு, உன் ஜெபத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. கர்த்தர் நிரப்பி வழியே போகுது. தேவன் நிரப்ப போறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல உயர்த்தி எனக்கு தெரிஞ்ச வசனம், அறிந்த வசனம் வாசிக்கலாமா? சங்கீதம் 23 4 வசனம் வாசிக்க நான் முடிக்க போகிறேன். சங்கீதம் 23 4 வசனம் சீக்கிரம் வாசிக்கலாம். மரணை பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எதுக்கு பயப்பட? அதில சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. 2 நாளைக்கு முன்னாடி நான் வெள்ளிக்கிழமை வேலூரில் பிரேயர் முடிச்சு ரூம்ல உட்கார்ந்துருக்கேன். ஒரு மிகப்பெரிய கொடுமையான சர்ப்பம், ஒரு நாக சர்ப்பம் கருத்தொழுது படுத்திருக்க மகளே என் கத்தை ஜெபிக்க சொன்னாங்க சொல்லி ஜெபித்து. ஹல்லேலூயா. தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. என்னை தாக்குறவர் முழுவதும் இல்லை. அது எனக்கும் பொறுத்து நினைக்கிறேன். நிறைய சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேலே உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி. ஹல்லேலூயா. நானும் தூக்க பாத்திரம் போட்டு பார்க்குறேன், ட்ரை பண்ணி பார்த்து தூக்கமாக வரமாட்டேன். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு. எப்ப நான் தூங்கிட்டா அச்சுட்டான்னு போன வரும். ஐயா காய் போச்சுனாங்க எல்லாம் தூக்கமாக போயிடும்.
அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தர் நிரப்பி வச்சிருக்கிறாரு, நிரப்பி வெளியே போகிறேன். அப்ப வசன வாசிக்கலாம், மரணங்களாகி பள்ளத்தாக்கு வந்தாலும் பள்ளத்தாக்கு வாழ்க்கை மரணத்தை அனுமதிக்கவே மாட்டாரு. கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போறாரு. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்க போற நம்புற மாத்திரம் கையை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி, அல்லேலூயா, கையை உயர்த்தி 2 கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி பேசலாம். மரணம் முன் கூறி இங்கே கையை மேல உயர்த்தி, அல்லேலூயா. என்னப்பா செத்துருப்பா நினைச்சப்பா அவனை காப்பாத்திட்டே இருப்பா, அவனை மூச்சு அடிச்சுப்பா கத்தர் காப்பாத்திட்டே இருப்பா. என் மரணம் படத்தாங்க நடப்ப மரணத்தை சந்திப்ப நான் சாக மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. கையை மேல உயர்த்தி, கையை மேல உயர்த்தி, அல்லேலூயா, 2 கையை மேல உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரணத்தை ஜெயிக்க போறியா? வியாதியை ஜெயிக்க போற? மரணம் படத்தா கண்ட பல்லாத்துக்கு பயப்பட தேவரே என்னோடு கூட இருக்க வேண்டவர். என்ன வந்தாலும் சரி, எத்தனை கோட்டை வந்தாலும் எத்தனை மரணம் வந்தாலும் நான் சொல்லாமல் பிழைத்திருந்து இந்த நாமத்தை உயர்த்தியே தீருவேன். வைரக்கினை சொல்ல சொல்ல மரணம் விலகி போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் மாற்றி கொடுப்பாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன உற்சாகத்தோடு சங்கீதம் 84:6 நான் முடிக்க போகிறேன். Psalm 84:6. சங்கீதம் 84:6 அழுகையின் பள்ளத்தாக்கை, அழுகையின் பள்ளத்தாக்கு, உருவாக்குற பள்ளத்தாக்கு, மரண பள்ளத்தாக்கு, நிரம்புகிற பள்ளத்தாக்கு. ஆமென் சொல்லுவோமா? முதல்ல என்ன இசைக்கல, உன்னை உருவாக்கி புடமிட்டு பயன்படுத்துகிற பள்ளத்தாக்கு. 2வது நிரப்புகிற பள்ளத்தாக்கு. அல்லேலூயா. கையை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். 3வது மரண பள்ளத்தாக்கு. 4வது அழுகையின் பள்ளத்தாக்கு. எவ்வளவு அழுது ஜெபிக்கிறது பாருங்க. அழ சரியா வராது. கர்த்தர் சொல்றான். இந்த 4 சிஸ்டர் ரூமுக்கு வந்து ஜெபிக்க வந்தாங்க. அவங்கள மொத்தம் அழ ஆரம்பிச்சிட்டு அல்லேலூயா. கர்த்தர் இறங்கி வந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிங்க? நீ அழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கு கர்த்தர் கேட்காமல கேட்டுக்கொண்டு இருக்கிறார். உன் பிள்ளைக்காக அழுகிற, குடும்பத்துக்காக நீ அழுகிற, உன் வாழ்க்கைக்கு அழுகிற, உன் தேவைக்காக அழுகிற. அந்தவரே தண்ணீர் துடைக்க மாட்டேரா? அழுகின் பள்ளத்தை உருவம் நடந்ததை வாசிக்கலாமா? அழுகின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீருற்றாக்கி கொள்கிறார்கள், மழை குளங்களை நிரப்பும். அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீ அழுகிற ஒவ்வொரு கண்ணீரும் பரலோகத்தில் ஏற்றப்படுகிறது. கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. எல்லாம் சத்தம் அழுகிச்ச உடனே கேட்கப்படும். அல்லேலூயா. என்னத்தான் சோர்ந்து உட்கார்ந்தா கூட கண்ணீர் விட்டு ஜெபிச்சு பாரு. கர்த்தர் மனம் இறங்கிடுவார். மனம் இறங்கிடுவாரா? சொல்லுங்க சிஸ்டர். கர்த்தர் கிரியை செய்வாரா? கர்த்தர் ஜெபம் கேட்டுவாரா? என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லிட்டு கண்ணீர் விட்டு ஜெபிச்சு பாரு. கண்ணீர் உடனே கேட்கப்பட்டுடும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டுவார். உடனே பதில் கிடைக்கும். உடனே பதில் கிடைக்கும். கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுவார். வெட்கப்பட்டே போக மாட்டேன். துதியின் பள்ளத்தாக்கு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? மரண பள்ளத்தாக்கு, உன்னை உருவாக்குற பள்ளத்தாக்கு, தேவன் நிரம்பி வழிகிற பள்ளத்தாக்கு. கர்த்தர் ஆஸ்வதிக்க போற நம்புற மாத்திரம் கையை உயர்த்தி அதில் சொல்லுவோமா? கர்த்தர் என்ன பள்ளத்தாக்கு? இசைக்கிற வாசமே உன்னை புடமிட்டு உருவாக்குற பள்ளத்தாக்கு. 2வது தேவன் நிரப்புகிற பள்ளத்தாக்கு. 3வது மரண பள்ளத்தாக்கு. 4வது அழுகையின் பள்ளத்தாக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க உற்சாகத்தோடு. இந்த பள்ளத்தாக்கு வாழ்க்கையை குறிக்கிறது. இந்த பள்ளத்தாக்கு ஊழித்து குறிக்கிறது. இந்த பள்ளத்தாக்கு எதிர்காலத்தை குறிக்கிறது. அப்போ பள்ளத்தாக்குல தோல்வி வரும், மழை இல்லாம போ. கர்த்தர் நிறைவேற்றே இருப்பாரு. ஆமென். கர்த்தர் செய்வாரா? கர்த்தர் நடத்துவாரா? கையை வைத்து ஆமென் சொல்லுவோம் உற்சாகத்தோடு. கர்த்தர் தான் வார்த்தையை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.